2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களையும் படிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கர்த்தருடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கடைசி காலத்துக்குரிய அடையாளங்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். ஆகவே இப்படிப்பட்ட உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், கர்த்தரை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும் என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவளாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவளை விட்டு நீ விலகு. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி இருந்தாலும் அல்லது மற்ற கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாலும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், வேறுபடுத்தப்பட்ட ஜனம் எவ்வளவு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பக்தி வேஷம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய பலனை மறுதலிப்பார்கள். இப்படிப்பட்டவளை விட்டு விலகு. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளும் கூட அநேகர் பக்தியின் வேஷம் இருக்கிறது, ஆனால் உண்மையான பக்தி அவருடைய பலன் இல்லை. கடைசி காலத்துக்குரிய அடையாளம் இது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே விசுவாசிகள் மற்ற ஜனங்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகள் மத்தியிலே நீங்கள் வேறுபட்டிருக்க வேண்டும். அவரைப் போல இவரைப் போல அல்ல, மற்ற விசுவாசிகளைப் போல அல்ல. நாம் வசனத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஏனென்றால் கடைசி காலத்தில் அன்பு குறைந்து போகும். விசுவாசிகளிடத்திலும் அன்பு குறைந்து போகும். அக்கிரமம் மிகுதியாகும்.
அன்பு தணிந்து போகிறதுனால அக்கிரமம் பெருகுது. உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு அக்கிரமம் பெருகலாம், ஆனால் விசுவாசிகளிடத்தில் அன்பு குறையக்கூடாது. யோசித்து பாருங்க, நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, எவ்வளவு தூரம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறீங்க, ஆராதனை செய்வதற்கு எவ்வளவு ஆவலோடு இருக்கிறீங்க. அது ரொம்ப முக்கியமான காரியம். அன்பு குறைஞ்சிட்டுன்னா ஜெபம் குறையும், ஆராதனை நேரம் குறையும். இந்த காலத்தில் உள்ள ஜனங்கள் எவ்வளவு சுருக்கமாக ஆராதனை முடிக்க முடியுமோ, எவ்வளவு சுருக்கமாக பிரசங்கம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடியும், சந்தோஷப்பட்டு போவாங்க. ஆகவே நீங்கள் இந்த கடைசி காலத்தில் வருகையின் நாட்கள் நெருங்கி வருகிற இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் குறையும் போது ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை குறைந்து விடும். இப்போ ஆராதனைக்கு இந்த நாட்களில் அநேகர் ஒரு வாரம் வர்றாங்க, அடுத்த வாரம் வரல, விட்டு விட்டு வர்றாங்க. அது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவாங்க. ஆராதனை ஆரம்பிக்கிறது சரியாக நேரத்தில் ஆரம்பிக்கணும், ஆனால் பிந்தி முந்தி போகிறதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அன்பு குறைந்து போகிற ஒரு காலம். ஜெபம் குறைகிறது. வசனத்தை கை கொள்ளும்போது தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். வசனத்தை நீங்கள் கேட்குற மாத்திரமல்ல, வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படி வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது தேவனுடைய அன்பு உங்களிலே பூரணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்க வேண்டுமானால் ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை பெருக வேண்டும், அன்பு பெருக வேண்டும். தேவனை ஆராதிப்பது குறிப்பிட்ட நேரம் மாத்திரமல்ல, தானியேலைப் போல இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? குறிப்பிட்ட நேரத்தில் இங்கே ஆராதனை செய்தாலும் தொடர்ந்து நாம் தேவன் ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். வசனத்தை கேட்குற வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து தியானம் பண்ண வேண்டும், அவைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும், கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியும். நம்முடைய குறிக்கோள் என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், கர்த்தருடைய வருகையில் போகணும். இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டத்தார் விரும்புகிறார்கள். கொஞ்ச காலம் இருந்தாலும் உலகத்தை அனுபவிக்கணும். ஆனால் உண்மையாக கர்த்தரை நேசிக்கிற ஜனங்கள் கொஞ்ச காலம்னாலும் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், ஆண்டவருக்காக பாடுபடணும், ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்தில் உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டது. ஆகவே இந்த முடிவு காலத்தில் இப்படி தான் இருக்கும். உலகம், மனிதர்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது
இது கடைசி காலம், வருகையின் நெருங்கி வந்து விட்டது என்பதை அறிய வேண்டும். இந்த கொஞ்ச காலத்தை நாம வீணாக்காமல் ஆண்டவருக்காக அதிகமாக பாடுபட வேண்டும். கஷ்டங்கள், சிலுவை அனுபவங்கள் நமக்கு வேண்டும். சிலுவை சுமக்க வேண்டும், சிலுவையை சகிக்க வேண்டும். அப்படியானத்தான் சிங்காசனத்தை நாம் அடைய முடியும். அவை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நாம ஆண்டவருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நீங்கள் செய்திகளில் படிப்பீங்க, தற்கொலை. எதுக்கெடுத்தாலும் தற்கொலை. காரணம் என்னென்னா, தற்கொலை பண்ணுகிறவர்கள் முடிவு என்ன என்று அவளுக்கு தெரியாது. தற்கொலை பண்ணின யாராக இருந்தாலும் அடுத்த நிமிஷத்தில் அவர்கள் பாதாளத்தில் போய் வேதனைப்படுறாங்க. பாதாளத்தின் வேதனைக்கு தப்ப முடியாது. தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆவி இருக்கு. யூதாசு இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவன் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறான். யார்கிட்ட? பிரதான ஆசிரியர்கிட்ட. அவங்க சொல்லிட்டாங்க, உன் பாடு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டிருப்பான்னா, பேதுருவை மன்னித்தவர் அவனையும் மன்னித்திருப்பார். காரணம் என்னன்னா, பிசாசு அவனுக்குள்ளே நுழைந்துட்டான். கர்த்தருடைய பந்தி எடுக்கிற வேளையில் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கினவன் பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான் என்று பார்ப்போம். அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கடைசி காலத்தில் வந்திருக்கிற நீங்கள் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை. கடைசி காலத்தில் விக்கிரகங்கள் கட்டோடு ஒளிந்து போகின்றிருக்கிறதே, அது உபத்திரவ காலத்தில். இந்த காலத்தில் விக்கிரக ஆராதனை பெருகும். எங்கு பார்த்தாலும் விக்கிரகம், விக்கிரக ஆராதனை. ஆகவே நம்முடைய தேசத்தில் இருக்கிற இதுவரைக்கும் இருந்தவர்கள் இந்த விக்கிர ஆராதனையை பரப்பி வந்தார்கள். இந்தியா தேசம் முழுவதும் விக்கிர ஆராதனையை கொண்டு வந்தார்கள். ஆனால் இனி வரும் காலம் இதே ஆட்சி தொடர்ந்து வருமானா ஒரு பயங்கரமான முடிவு வரும். ஆக இந்த நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகளும் சுவிசேஷம் சொல்லணும். விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு சாட்சியாக நீங்கள் பவுலை போல விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிற அத்தனை பட்டணத்தை பார்த்தபோது அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. ஒரு வைராக்கியம் வந்தது. உங்களுக்கு இந்த வைராக்கியம் இருக்குதா? விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்களை பார்க்கும்போது, விக்கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? இல்லை. ஆனால் இந்த கடைசி காலத்தில்
விக்கிர ஆராதனை பெருகி வருகிற இந்த நாட்களில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய குடும்பத்தில் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் சொல்லணும், சாட்சி சொல்லணும். விக்கிர ஆராதனை செய்கிற ஜனங்களுக்கு ஜீவன் உள்ள தேவன், சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் யார் என்று சாட்சி சொல்லி அந்த மக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் எங்கும் பார்க்கிறோம், அநேக கிறிஸ்தவர்களும் மாறிவிடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு உண்மையான சத்தியம் தெரியல, வேதத்தில் உள்ள சத்தியம் விளங்கல, அவர்களுக்கு போதிக்கப்படலை. ஆக விசுவாசிகளாகிய நீங்கள் வேதத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு உலகத்தில் பணம், பதவி, ஆஸ்தி, சொத்து இதை பெரிதாக நினைக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் சத்தியத்தை மறுதலிக்கிறார்கள். ஆனால் உண்மையான விசுவாசி சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். அழிந்த ஒரு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆக இந்த கொஞ்ச காலத்தை வீணாக்காதபடி இந்த கடைசி காலத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல போகிற இடங்களிலெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லணும், சாட்சியை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக்க காக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா மட்டுமல்ல, சரீரமும் பரிசுத்தமாக்கப்படணும். அப்படியானாத்தான் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாவிட்டால் அப்புறம் எங்கே போகணும்? நரகத்துக்கு போகணும். நரக ஆக்கினைக்கு தப்புவதற்கு ஒரே வழிதான் இயேசுவுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். பரிசுத்தாவி பெறாமல் யாராவது இங்கே இருந்தால் நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், தேவனுடைய வசனம், பரிசுத்த ஆவி, இதனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே உண்மை உள்ள கிறிஸ்தவர்களாக, சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நீங்கள் நடக்க வேண்டும். ஆலயத்துக்கே வர முடியாமல், ஆராதனைக்கே வர முடியாத ஒரு விசுவாசி எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? எப்படி கர்த்தருடைய வருகையில் போக முடியும்? ஆராதனைக்கு வந்தவர்களே இந்த வசனத்தின்படி நடக்காவிட்டால், ஒரு முழுவதும் வேறுபட்ட ஜீவியம் செய்யாவிட்டால் வருகையில் போக முடியாது.
ஆகவே ஆராதனை, ஜெபம், வசனம் இதை நாம் விட்டு விடும்போது, அலட்சியம் பண்ணும்போது கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படலாம். நாம் எல்லா காரியத்துக்கும் முதலிடம் கொடுக்கணும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வருகையில் போக முடியாது. கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள் எப்படிக்கும்? தற்பிரியராயும் பணப்பிரியராயும் சுயநலம் உள்ளவர்களாக. இந்த கடைசி காலத்தில் உள்ள ஜனங்கள்லாம் பணப்பிரியர், தற்பிரியர். தான் நல்லா இருக்கணும், உலகத்தை அனுபவிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நகை வாங்கணும், இப்படிப்பட்ட ஆசை உடையவர்களாக இருப்பார்கள். ஆகவே விசுவாசிகள் உண்மையாக கர்த்தரை நேசித்தால் இந்த உலகத்தை வெறுத்து, பணாசை பொருளாசை வெறுத்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நம்முடைய ஆஸ்தி செல்வங்களை, பணத்தை தேவனுக்காக பயன்படுத்தணும், கொடுக்கணும். அப்படியானால் தேவனுடைய ராஜ்யத்தில் பொக்கிஷம் சேரும். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்கள். நீங்கள் ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் பொக்கிஷம் சேரும். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். ஆகவே இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்களிலே பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இப்படிப்பட்ட ஒரு ஆசைகள் இல்லாமல் நமக்கு தேவையானதை கர்த்தர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பின்ற கர்த்தரை துதிப்போம்.